வணக்கங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா களவெட்டுற மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்குறோம். அதாவது கோயம்புத்தூரில் காரமடையில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்குறோம். நாங்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். களவெட்டுற மிஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோட்டர் எங்களுக்கு மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா களை வெட்டலாங்க, பாறை ஓட்டலாம், வாழைக்கு மண்ணிக்கலாம், தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடலாம், மட்டை வெட்டலாம், மாட்டுக்கு வில்லு விடலாம். எல்லா வேலையுமே இது ஒரே மிஷினில் பண்ணலாம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து புஷ் கட்டர்னு பிளான் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் எருக்கலையே புஷ் கட்டர் இருந்ததுன்னா சர்வசாரம் வெட்டிடும். அதாவது தோப்புக்குள்ளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா களை வெட்டாமல், டியூப் எடுக்காமல், ட்ரிப் டியூப் எடுக்காமல் மேலே இருக்கிறத அட்டிங்கன்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கேப் போட்டு எல்லாத்தையுமே வெட்டிடும். அப்புறம் நீங்கள் களை வெட்டினா வெட்டிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து 8 அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து இதோட 9 அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். 9வது அட்டாச்மெண்ட் லான்ச் பண்ணிக்கிறோம். ஒரே மிஷினில் எல்லா அட்டாச்மெண்ட்டும் நாங்கள் ஒருத்தர் தான் கொண்டுருக்கோம். களை வெட்டலாம், பாறை ஓட்டலாம், வாழைக்கு பண்ணிக்கலாம், தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடலாம், மட்டை வெட்டலாம், மாட்டுக்கலாம். எல்லாமே ஃபார்வேல பண்ணியிருக்கோம். ஒரே மிஷினில் கழட்டி மாட்டுற மாதிரி நாங்கள் மட்டும் தான் பண்ணிருக்கோம். நாங்கள் ஸ்பெஷல் என்ன தெரியும், நாங்கள் மட்டும் தான் கிரீஸ் இன்ஜின் போடுறோங்க. மற்றவங்கெல்லாம் வேறு பிராண்ட் இருக்கும், எங்களுக்கு மட்டும் தான் கிரீஸ் இன்ஜின். இந்த கிரீஸ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஜின் கம்பேர் மட்டும் நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு அத்தனை ஆட்டோக்குமே போட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ புல்லட்டுக்கும் போட்டுருந்தாங்க. இந்த நம்பர் 1 இன்ஜினுங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம லைஃப் வரும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொந்த முயற்சியில் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாகவே இன்ஜின் மட்டும்தான் கிரீஸ் இன்ஜின் வாங்குறோம். இது எல்லாமே நாங்கள் ஓன் டிசைனு. இன்ஜின் அப்படி இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மிஷின் மட்டும் தான் இந்தியாவில் மேட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த இத்தனை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைக்கு தான் ஒரு மிஷின் செய்யும். எங்கள் மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்யும். அதனால தயவு செய்து கம்பெனிக்கு வாங்க. நாங்கள் டெமோ ஃபீல்டை வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவைப்படும் அதையும் மட்டும் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் மறுபடியும் 2 அட்டாச்மெண்ட் R&D பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக லான்ச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் பயிர் வந்துருச்சு, இந்த தோப்புல வந்து மழை பெஞ்சு அழிக்க முடியல அப்படின்னா, களை வெட்ட முடியாத கண்டிஷனில் இந்த மிஷின் விட்டு ஓட்டிட்டு அப்புறம் நீங்கள் களையும் வெட்டிக்கலாம், வெட்டாமல் விட்டுக்கலாம். அதாவது லேண்ட் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டோம்னா எங்கள் மிஷின் இந்த புஷ்கட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து அட்டாச்மெண்ட் பேஸில் நாங்கள் ஒருத்தர் தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து களை வெட்டுற மிஷினில் புஷ்கட் அட்டாச்மெண்ட்டை நாங்கள் மட்டும்தாங்க. இப்போ இருக்கிற எல்லா வீடிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலையை மட்டும் ஒரு சில மிஷின் செய்யும். ஆனால் எங்கள் மிஷின் மட்டும் எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த நீங்கள் சொல்கிறீங்க சைனா மிஷின், அது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஹார்பிஎம் சுற்றும், களையை மட்டும்தான் வெட்ட முடியும். ஆனால் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கு. எங்களுக்கு மிஷின் ஃபார்வேர்டு போய் பேக்கில் கத்தி வந்து ரிவேர்ஸ் சொன்னால் கண்டிப்பாக ஒரு சின்ன வாய்க்காலாட்டம் ஒழுகும். ஆனால் எங்கள் மிஷினில் அது ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏரியா ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் 2 ஓட்டினா ரொட்டாவேட்டரில் போட்ட அளவுக்கு ரிசல்ட் வரும். ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ரிவேர்ஸ்லாம் போடுற மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரன்ச் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற மிஷினில் வந்து டயர் போடுவாங்க. நீங்கள் அந்த டயர் போடுறப்ப என்ன டயர் வைடு பெருசாக இருக்கும். களவாட்டு போடுறப்ப அந்த அமுத்து எங்கள் மிஷினில் வச்சு கேஜ் வீல்னு கட்டி இந்த டயரோட இம்ப்ரெஷனும் இருக்காதுங்க, ஃபீல்டுக்குள்ளே கெட்டியும் ஆகாது. எங்கள் மிஷின் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டில் மழை பெஞ்சுன்னா மற்ற எந்த ஒரு வீடிங் மிஷின் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் தண்ணி வெளியே போக எங்களுக்கு வந்து தண்ணி வெளியே போகிறத இது வந்து கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்குங்க. 2009 பண்ணிட்டுருக்குங்க. நாங்கள் வந்து R&D மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து அதுக்கப்புறம் தான் லான்ச்சே பண்ணுறோம். என்ன மாதிரி வேணும்? ஆமாம், என்னோட தேவைகளை எனக்கு தேவைக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறேங்க.